Global Talk. எனது அன்பார்ந்த நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்துல குறிப்பாக மத்திய கிழக்குல என்னெல்லாம் நடக்குது என்பது சம்பந்தமாக வெளிவந்த செய்திகளை 10 நிமிடங்களுக்குள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். நேற்று வழமைக்கு மாறாக 2 பதிவுகளை எமது வலைத்தளத்தில் நாம் அப்லோட் செய்திருந்தோம். காரணம், நேற்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக செய்திகளை தந்திருந்தோம். அந்த செய்தியில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், அமெரிக்கா இந்த வடகொரியாவோட சண்டைக்கு போய் வடகொரியா எடுத்த எடுப்புல ரிவர்ஸ் கியர்ல வந்தாங்க. அது போலவே இந்த ஈரானுக்கு அப்படி அடிக்க போறேன் இப்படி அடிக்க போறேன் என்று மிகப்பெரிய எடுப்பு செய்தவங்க இப்போது வடகொரியாவில் நடந்தது போலவே ஈரான்லையும் ரிவர்ஸ் கியரோட போயிட்டாங்க. இதை நாங்க நேற்று எதிர்ப்பு கூறியிருந்தோம். அநேகமாக ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமெரிக்காவுக்கு தற்போது இல்லை. ஈரான் மேல் கை வைத்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை, பென்டகன் போன்றவை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஈரான் என்பது வெனிசுலாவோ சோமாலியாவோ எத்தியோப்பியாவோ அல்ல என்பது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். அதனை மீறிதான் ஈரானுக்கு அடிப்பதாக ஒரு நாடகம் எடுத்தார்கள். ஆனால் உலக சூழ்நிலையும் ஈரானுடைய தற்போதைய நிலைமையும் அமெரிக்காவுக்கு பலமுறை அமெரிக்க அதிகாரிகளை எடுத்து கூறியுள்ளார்கள். அதாவது ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினால் இதற்கு பிறகு மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா அல்லது அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் அங்கு இருக்க முடியாது. அவ்வளவு உச்சக்கட்ட பழிவாங்குதல் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னா அரபிய நாடுகளை விட இந்த பாரசீகர்களுடைய பண்புகள் பயங்கரமானது என்று டொனால்ட் ட்ரம்புக்கு நேற்று வெள்ளை மாளிகையில் எடுத்து சொல்லப்பட்டதாக இன்று செய்திகள் வாசிக்க கிடைத்தது. அதாவது மத்திய கிழக்கு மாத்திரம் இல்ல, ஆப்பிரிக்காவில் அதிகமான இடங்கள்ல அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கின்றது. இந்த அமெரிக்க தளங்களை கூட நிம்மதியாக நடத்த முடியாத, அந்த அமெரிக்கா தளங்களில் இருக்கின்ற ராணுவம் நிம்மதியாக உறங்க முடியாத நிலைமை அமெரிக்காவுக்கு ஏற்படுவது மாத்திரமல்ல, அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில நிம்மதியா இருக்க முடியுமா என்ற கேள்விகள் கூட ஊடகங்கள்ல காணப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, அண்மையில ஈரான் கொரம்சார் ஃபயர் என்கிற அணு ஆயுத ஆற்றல் உள்ள மிக நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பரிசோதித்தது குறிப்பிடத்தக்கது. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். அதாவது ஈரான் உலகத்தில் மத்தியில் இருக்கிற நாடு. அந்த கொரம்சார் ஃபயர் 1 கொரம்சார் ஃபயர் 2 என்ற ஏவுகணையை பயன்படுத்தி பூமியுடைய கிழக்கு புறமாகவும் மேற்கு புறமாகவும் அமெரிக்காவோட மிக சரியான இலக்கை நோக்கி தாக்கக்கூடிய வல்லமை ஈரானுக்கு இருக்குது. ஆகவே இதுல இந்த கொரம்சார் ஃபயர்ல அணு ஆயுத ஆற்றல், அதாவது அணுகுண்டுகளை சுமந்து போய் குறித்த ஒரு நாட்டில் சரியான இலக்குல உழக்கூடிய அமைப்புல தான் அது தயாரிக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கும் தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் நேற்று டொனால்ட் ட்ரம்புக்கு ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது ஊடக செய்திகளில் வாசிக்க கிடைத்தது. ஆகவே ஈரானை அழிச்சு போட்டு அல்லது ஈரானுக்கு மேல அணுகுண்டை வீசி போட்டா அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, ஈரான்ல அணுகுண்டு இப்போது ஈக்குதா இல்லையான்னு அமெரிக்காவுக்கு சந்தேகம் இருக்குது. ஆகவே ஈரான் மேல ஒரு பகுதியில் அணுகுண்டு வீசினா இன்னொரு பகுதியில் ஈரான் தொழிற்பட்டு அமெரிக்காவை பழி தீர்க்காமல் விட மாட்டான். நாமளே மிகப்பெரிய அழிவழிஞ்சிட்டோம், இனி அடுத்தது எதையுமே யோசிக்க மாட்டான் இந்த பாரசீகம் ஈரான். இது எல்லாம் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் தலைக்கு அங்கிருக்கிற அதிகாரிகள் இறுதியாக ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட டொனால்ட் ட்ரம்ப் தான் உடனடியாக வேறொரு சாட்டு போக்கு சொல்லி எடுத்த முடிவை ரிவர்ஸ் கியர் போட்டார். இதே தான் வடகொரியாவிலும் நடந்தது. வடகொரியாவுக்கு அடிக்க போறேன்னு போனாரு, எடுத்தான் கிம் ஜாங் உன் அணுகுண்டை வெளியில். உடனே விட்டு போட்டு ஓடி வந்தார்களா இல்லையா? அது போலவே நாங்கள் நேற்று எதிர்வு கூறியது போலவே உடனே ரிவர்ஸ் கியர் அடித்துக் கொண்டு பின்னால போயிட்டான். பின்னால போனதுக்கு அமெரிக்க அதிபர் சொன்ன சாட்டு, ஈரான் விடுதலைக்காக ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் போராட்டம் நடக்குது, அந்த மக்கள் போராட்டத்தில் பொதுமக்களை கொலை செய்வதை ஈரான் நிறுத்திவிட்டதாக, அதாவது அங்கு மக்களை ஈரான் அரசாங்கம் கொலை செய்யவில்லை, கொலை இப்போது நடக்கவில்லை, ஆகவே நாங்க இப்போதைக்கு ஈரானை தாக்குற ஐடியா இல்ல அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பின்னக்கால வைத்து விட்டு போயிட்டார். இது ஒரு காரணம். ஈரானை பார்த்து ஈரானுடைய நிலைப்பாடு, அங்கு உள்ள உதாரணமான ஈரானுடைய எலெக்ட் ராணுவத்துடைய உசார் நிலைமை இவற்றையெல்லாம் கவனித்து விலகியது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தேன். அதாவது இப்போது சர்வதேச உலக நிலைமையை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஈரானை தாக்க முடியாது எப்படி சொல்லியிருந்தேன். காரணம், ரஷ்யா அணு ஆயுத கப்பலை எடுத்துக்கொண்டு வெனிசுலாவுக்கு போகிறாங்க. நான் வெனிசுலாவில் எடுக்கிற பெட்ரோலை தடுத்தால் உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு போகிறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஐரோப்பாட கப்பல் விமானங்கள் ஈரானை தாக்குவதற்காக அல்லது அமெரிக்காவுக்கு சரக்குகளை சப்ளை பண்ணுவதற்காக உக்ரைனுக்கு வந்தால் கடுமையாக தாக்குதல் செய்யப்படும் என்று வெளிப்படையாகவே புட்டின் அறிவித்திருந்தார். அதுக்கு முதல் அடியாக நேற்று பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஏதோ ஒரு நாட்டுடைய ஒரு யுத்த விமானத்தின் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை நேற்று குறிப்பிட்டிருந்தோம். இது மாத்திரம் இல்லாம இரவு ஈரானுடைய வான்பரப்புகள் மூடப்பட்டிருந்தது. அவ்வாறு மூடப்பட்டிருந்த வான்பரப்புக்குள் எந்த ஒரு விமானமும் நுழையக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்தது. சீனாவுடைய 5ஆம் தலைமுறைக்குரிய அமெரிக்காவுடைய பொம்பர் விமானம் B2 வகை வடிவிலான ஏர்கிராப்ட் நேற்று ஈரானுடைய வான்பரப்பில் உலா வந்து கொண்டிருந்தது, வட்டமிட்டுக் கொண்டே இருந்தது. ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியும், B2 விமானத்தை
விமானத்தையுடைய அதி தொழில்நுட்பங்கள், அதாவது அது ரேடார்ல சிக்காத விமானம், அந்த விமானம் மேற்கில வந்தா அது சத்தம் வந்து கிழக்கிலேயோ அல்லது வேறொரு திசையில தான் கேட்குமா. இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட எந்த விமானமும் இப்போது உலகத்தில் இல்லை என்று சொல்லி பேசப்பட்டு வந்த தருணத்தில் தான் சென்ற முறை அந்த விமானத்தில் வந்து ஈரான் நடான்ஸ்ல எல்லாம் அமெரிக்கா குண்டு வீசியது. அவ்வாறு வீசி சென்று சில நாட்களுக்கு பிறகு அதைவிட அடுத்த தொழில்நுட்பத்தை கொண்ட அதே வடிவிலான, அதாவது ரேடார்களுக்கு சிக்காத புதிய சீனாவுடைய விமானம் 2025 இறுதி மாதங்களில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அறிவிக்கப்பட்டது போல அந்த விமானம் சம்பந்தமான எந்த தகவலையும் சீனா வெளியிடவில்லை. சீனா சொல்லிச்சது, நீங்க வச்சுக்கிற அந்த B2 பொம்பரை விட இது பல மடங்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் கொண்ட விமானம், நாங்க 2025 கடைசியில் அதை உலகத்துக்கு எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிச்சது. பிறகு அமெரிக்கா அதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டது. அதாவது B2 பொம்பர் விமானத்துடைய தொழில்நுட்பத்தை B2 விமானம் தயாரித்த ஒரு என்ஜினியர் சீனாவுக்கு பல கோடி பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் விமானத்துடைய தொழில்நுட்பங்களை சீனாவுக்கு விற்றதாக அமெரிக்காவிடம் ஒப்புக்கொண்டு தற்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் இதற்கு முன்பு எமது காணொலியில் தெளிவாக பேசியுள்ளோம். ஆகவே அவ்வாறு தயாரிக்கப்பட்ட அந்த பொம்பர் விமானம் தான் நேற்று சீனா ஈரானுக்கு அனுப்பியுள்ளது. அந்த விமானம் ஈரானுக்கு விற்கப்படவில்லை. ஆனால் ஈரானுடைய பாதுகாப்புக்காக சீனா நேரடியாக வான்பார்ப்பு களத்துக்குள் இறங்கியுள்ளது என்ற செய்தியை டாக்டர் ஷாம் யூசுப் பிரபலமான ஊடகவியலாளர் தனது ட்விட்டர் பதிவில் நேற்று இரவு செய்தியை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சூழ்நிலை எல்லாம் கண்டுதான் நாம ஈரானுக்கு அடிக்கிறது இப்போதைக்கு சரி வராது, அடிச்சிட்டோம்டா அதை எப்படி திருப்பி அமெரிக்கா அடி வாங்குறோம் என்று தெரியாத அளவு அடி விழும். அதனால அமெரிக்கா வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டானுங்க. இப்ப ஈரானுடைய வான்பரப்பு எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் திடீர் தாக்குதல் இடம்பெறலாம் என்ற ஈரான் ஒரு எச்சரிக்கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. கத்தார் நாட்டில் உங்களுக்கு தெரியும், சென்ற முறை இஸ்ரேல் உடனான 13 நாள் சண்டையில இறுதியாக நுழைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவுக்கு பழித்திருக்கும் வகையில் கத்தார்ல காணப்படுற மிகப்பெரிய அமெரிக்காவுடைய விமான தளமான ஹுதை விமான தளத்தை அடித்து நொறுக்கிய சம்பவம் அமெரிக்காவுக்கு இன்றும் மறக்க இல்லை. அதனால நேற்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாலே அங்கிருந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் அந்த விமான தளத்துக்கு தங்களுடைய யுத்த தளபாடங்கள் எல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் அமெரிக்கா படை கூடு கட்டி இருக்கிறாங்க. இந்த வகையில சில துருக்கிய செய்திகள் வெளியிட்டிருந்தது. ஈரானை தாக்குவது என்பது குளவி கூட்டை கலைப்பதற்கு சமம் என்று இன்று காலை துருக்கிய ஆன்லைன் பத்திரிகையில் செய்தியை பார்க்க கிடைத்தது. துருக்கி வெளிவிவகார அமைச்சர் தற்போது அடிக்கடி ரேடியோ டிவில எல்லாம் கருத்துக்களை கூறிவாரார். இன்று காலை கூட இவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அதாவது, நாங்க இஸ்ரேலோட கோவம் தான், இஸ்ரேல் காசாவை அடைச்சி வச்சு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்குது, நாங்க வெளிப்படையா அறிவிச்சிட்டோம், உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, எந்த ஒரு தொடர்பும் இதுக்கு போல உங்களோட வராது, காசா மக்கள் சுதந்திரம் பெறும் வரை நாங்க உங்களோட தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக துருக்கிய வெளிவிவகார அமைச்சரான ஹக்கன் பீட்டன் கருத்து வெளியிட்டிருந்தார். அதேவேளை நேற்றைய அமெரிக்கா ஈரான் பதட்டத்தை இரண்டு பக்கமும் பேசி ஒரு மிதப்படுத்திய வேலையை துருக்கியே செய்ததாக துருக்கி தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இருக்குது சகோதரர்களே. இன்னும் 3 வருடத்துல 2026 2028க்கு முன்னதாக 2027 கடைசியில அல்லது 2028 ஆரம்ப காலத்துல துருக்கியில ஜனாதிபதி தேர்தல் இருக்குது. இப்ப எர்டோகனுடைய, அதாவது இந்த எருதுகாண்ட பேர் எருமை போன்ற அளவுக்கு தான் அங்கு மதிக்கப்படுவது என்று சொன்னா அவங்களோட உண்மையான வேஷம் எல்லாம் வெளிவந்து விட்டது. ஆகவே தற்போது இந்த மத்திய கிழக்குல அமைதி, காசாவுடைய சுதந்திரம், அமைதின்னு சொல்லி ஓடித்திருந்தாங்க. அந்த வகையில இப்போது காசா சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கிறது. அந்த செய்தியில தாங்களும் பங்குதாரர் என்று, அதாவது அமெரிக்கா, துருக்கி, கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து காசாவுல இடைக்கால நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்த போறாங்களாம். அந்த இடைக்கால நிர்வாகத்தை ஹமாஸும் தற்போது வரவேற்றுள்ளதாக செய்திகள் அதிகமான ஊடகங்கள்ல பார்க்க கிடைத்தது. அதாவது இடைக்கால நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு காசாவை நிர்வாகம் செய்ய போறதா செய்திகள் வந்தது. இதுக்கு முன்னால ஹமாஸ் சொல்லியிருந்தது, காசாவுடைய நிர்வாகம் காசா மக்களால் தான் ஆளப்பட வேண்டும், நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதோடு அரபு நாடுகளும் வரவேற்கிறது என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது இந்த இடைக்கால நிர்வாகத்துடைய தலைவராக கான் யூனுஸை சேர்ந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரையும் சாராத ஒரு துறைசார் நிபுணர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவரது பெயர் அலிஷாத் என்பவராகும். இவர் ஒரு பொறியியலாளர் என்று குறிப்பிடப்படுகிறது, அதாவது சிவில் இன்ஜினியர். இவர் இதற்கு முன்பு பாலஸ்தீன அதிகார சபையில் திட்டமிடல் மற்றும் போக்குவரத்து துறையின் துணை அமைச்சராக இருந்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இவரை தான் தற்போது காசாவுடைய புதிய நிர்வாகத்துக்குரிய தலைவராக நியமிப்பதற்கு அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதனை ஹமாஸ் மற்றும் அரபு நாடுகள் எல்லாம் வரவேற்றுள்ளது என்ற செய்தி வருவதோடு, ஹமாஸுடைய அதிகாரங்களை உருவாக்கப்பட்ட இந்த புதிய தலைவரின் கீழ் உள்ள தொழில்நுட்ப குழுவிடம் கையளிக்க ஒப்புக்கொண்டுள்ளது என்ற செய்தியும் வெளிவருகிறது. இதனை பத்தாஹ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற பிற பாலஸ்தீன அமைப்புகள் கூட வரவேற்றுள்ளது என்று செய்திகள் தெரிவிக்கிறது. இந்த வகையிலே இந்த கான் யூனுஸை சேர்ந்த இந்த சிவில் இன்ஜினியர் அலிஷாத் தலைமையிலான குழுவில் 15 பேர் உறுப்பினர்களாக காணப்படுவார்களாம். இந்த உறுப்பினர்கள் ஹமாஸ் அமைப்பிலேயோ அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய குழுக்களையோ சாராத துறை சார்ந்த நிபுணர்கள் தான் இந்த 15 பேர்களாக காணப்படுவார்களாம். இந்த வகையிலே இந்த குரூப்புக்கு NCAG என்று பெயர் விடப்பட்டுள்ளது. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா
காசா என்று பெயர் விடப்பட்டுள்ளது. இந்த வகையிலே இந்த நிர்வாகிகளை கவனிப்பதற்காக இவர்கள் சரியாக வேலை செய்கிறார்களா என்று பார்ப்பதற்காக ஒதுக்கப்படும் நிதியை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்பதற்காக இந்த 15 பேருக்கு மேலாக இன்னொரு போர்டு ஒன்று அமைக்கப்படும், ஒரு சபை ஒன்று அமைக்கப்படும். அதாவது இதுக்கு போர்ட் ஆஃப் த பீஸ் என்று சொல்லப்படுவது. காசாவை இவர்கள் நேரடியாக நிர்வாகம் செய்ய மாட்டார்களாம். ஆனால் இந்த போர்ட் ஆஃப் த பீஸுக்கு தலைவராக அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருப்பாராம். அதாவது கண்காணிப்பு சபை தலைவர் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் தான் இருப்பாராம். இந்த வகையில இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு கீழே கள பிரதிநிதி அல்லது ஆலோசகர் என்ற அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மத்திய கிழக்குக்கான முன்னாள் தூதுவர் நிக்கோலோ மிலாடோனோ என்பவர் இந்த சபையுடைய கள பிரதிநிதியாக ஆலோசகராக செயற்படுவாராம். அதாவது இந்த 15 பேரையும் பார்க்கிற வேலைகளை, அதாவது மானிட்டர் பண்ற வேலைகளை இந்த போர்டு செய்யும். இந்த போர்டுக்கு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், இவருடைய கள பிரதிநிதி அதாவது காசாவுக்கு விஜயம் செய்வாரு, ஆலோசனைகளை வழங்குவாரு. இதற்காக ஐக்கிய நாடுகள் சபையுடைய முன்னாள் மத்திய கிழக்குக்கான தூதுவர் நிக்கோலோ நியமிக்கப்பட்டுள்ளார். இதுதான் தற்போது காசாவுல நியமிக்கப்பட உள்ள புதிய அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப். இந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுகிறது, அழிந்து போன காசாவை மறுபடியும் கட்டுறதுக்கு $50 பில்லியன் வேண்டும். இந்த வகையில இந்த 50 பில்லியனை நன்கொடையாளர்கிட்டையும் தான் பெறுவாங்களாம். இவ்வாறு திரட்டப்பட்ட இந்த பணத்தை கொண்டு மீள் கட்டுமான பணிகளை காசாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த 15 பேர் சேர்ந்த குழு நியமிக்கப்படுமாம். இந்த வகையில நியமிக்கப்பட்ட இந்த குழுவை டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த போர்டு கண்காணித்துக் கொண்டிருக்குமாம். இந்த வகையிலே இந்த செயல் திட்டத்தை அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் எல்லாம் வரவேற்றுள்ளது. ஹமாஸும் அவற்றை ஏற்றுக்கொண்டதாகத்தான் செய்திகள் வருகிறது. ஆனால் இந்த போர்டுக்கு கீழே அவசரமாக ஆயுதங்களை ஒப்படைப்பார்களா இந்த காசாவுடைய போராளிகள் என்பது இன்னும் தெளிவான முடிவு வெளியிடப்படவில்லை. இங்கு தான் ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்று ஏற்படலாம். உடனடியாக இந்த 15 பேர் சேர்ந்த குழுவுக்கு கீழே ஹமாஸ் காசாவுக்கு உருவாக்கின்ற அந்த சுரங்க திட்டங்கள், பாதுகாப்பு எல்லாம் உடனடியாக இந்த புதிய குழுவால நியமிக்கப்படுற டீமுக்கு கீழே கைமாறப்படுமா அல்லது இந்த விஷயங்கள்லாம் தற்போது ஓப்பனாக திறந்து விடப்படுமா என்று இங்கு நாம் ஒரு கேள்விக்குறியை போட வேண்டி உள்ளது. இவையெல்லாம் திறந்து விடப்பட்டால், இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியே வந்தால் நிச்சயம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து உள்ளது என்பது மாற்று கருத்து கிடையாது. நேற்று சகோதரர்களே, இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை ஏற்பட்ட போது ஈரான் முதல் கட்டமாக அமெரிக்காவோடு ஒரு நெகோசியேஷன், நேரடி பேச்சுவார்த்தை ஒன்று செய்ய முற்பட்டது. இதனை டொனால்ட் ட்ரம்பும் அறிவித்திருந்தார், ஈரான் சைட்ல இருந்தும் அறிவித்திருந்தாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்போ கதவுகளை மூடி வைத்து இரவு பூராவும் ஈரானை மிரட்டி வந்தார். ஆனால் குளவி கூட்டை கலைப்பதற்கு அமெரிக்காவுக்கு தொடை நடுங்கிவிட்டது. ஆனால் அந்த நேரத்தில் முன்னாள், அதாவது அமெரிக்காவுடைய சதியில் மக்கள் கிளர்ச்சியினால் அரபிய வசந்தம் என்ற பெயரில் லிபியா நாட்டில் மரணித்து போன அதிபரான மும்பர் கடாபியுடைய மகள் தற்போது ஓமானில் தான் தங்கள் குடும்பத்தோடு வாழ்கின்றார்கள். இந்த வகையிலே இந்த மும்பர் கடாபியுடைய மகள் நேற்று ஒரு விசேட செய்தி ஒன்றை ஈரானுக்கு வழங்கியிருந்தார். இந்த வகையிலே ஆயிஷா கடாபி ஈரானுக்கு வழங்கிய செய்தி என்னென்று சொன்னா, ஓநாயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஆட்டு மந்தைகளை ஒருபோதும் காப்பாற்றாது. அது அடுத்த வேளை உணவிற்கான நேரத்தை மட்டுமே குறிக்கும். ஆகவே அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம். அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட்டால் உலகமே உங்கள் பக்கம் நிற்கும் என என் தந்தையிடம் இந்த அமெரிக்கா கூறியது. பின்னர் என் தந்தை அதனை திறந்து கொடுத்தார். இதனால் நமக்கு கிடைத்தது நேட்டோவுடைய குண்டு வீச்சுக்களே. லிபியா வறுமையிலும் இரத்தத்திலும் மூழ்கடிக்கப்பட்டது என்று ஆயிஷா கடாபி ஈரானுக்கு செய்தி வெளியிட்டிருந்தது. ஒரு வைரலான ஒரு செய்தியாக பல ஊடகங்களில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயங்களை பற்றி எமது முன்னைய காணொலிகளில் பேசியிருக்கின்றேன். லிபியா அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் ஈரானை போல செய்து வைத்திருந்தது. அந்த நேரத்தில் ஜோர்ஜ் புஷ் லிபியாவுக்கு நேரடியாக சென்று அவற்றை பார்வையிட்ட புகைப்படங்கள் எல்லாம் ஆன்லைனில் இருக்கின்றது. அதனை நாங்கள் இதற்கு முன்னால் உள்ள காணொலிகளில் பதிவேற்றிருந்தோம். பின்னர் அணு செயலிழப்பு கூட்டத்தை அனுப்பி அவற்றை எல்லாம் அமெரிக்கா நேட்டோ மூலம் கேப்சர் பண்ணி கொண்டது. இதே போலதான் உக்ரைனுக்கும் நடந்தது. உக்ரைனுடைய அணு சம்பந்தமான அனைத்தையும் அமெரிக்கா கேப்சர் பண்ணி கொண்டது. பின்னர் என்ன நடக்குது? இன்றைக்கு உக்ரைனா இருக்கலாம் அல்லது லிபியாவாக இருக்கலாம். இந்த நாடுகளுடைய சொந்த கால்கள் இவர்களை நம்பி கொடுத்ததால் வெட்டப்பட்டு விட்டது என்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதைதான் கடாபியுடைய மகள், இந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் என்று நேற்று இரவே சூட்டோடு சூடாக ஈரானுக்கு எச்சரித்துள்ளார். சரி சகோதரர்களே, செய்தி மிக நீண்டு கொண்டு செல்கின்றது. இன்னும் பல முக்கியமான செய்திகள் இன்று வெளிவந்த வண்ணம் உள்ளது. அடுத்த செய்திகளுடன் மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.